ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயே அந்த அளவுக்கு குடிக்காம டீ கடை ஸ்டைலில் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலரும் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாவே இருக்கும். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும், இட்லி மாவு பதத்துக்கு. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு வாழைக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற காம்பை சீவி எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் தோலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி சீவுறதை எடுத்துக்கலாம். நான் வந்து வுட் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேய்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ஸ்லைஸ் மாதிரி நம்ம நல்லா வந்து பஜ்ஜி சீவி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸில் இருக்கணும். இப்போ அப்படியே நம்ம மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடான எண்ணெயில் இதை ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான புசு புசுன்னு மொறுன்னு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.